வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. அது மட்டும் இல்லாம ஆவணி மாசத்தோட பௌர்ணமி, ஆவணி அவிட்டம். ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல வானத்தை பார்த்து இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க சொல்லிட்டு இப்ப நான் சொல்ல போற பொருளை நீங்க ஊதி விட்டாலே போதும், அடுத்த நொடியே பணமழை பொழியும்னே சொல்லலாம். பணவரவு அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ஆவணி மாசத்தோட பௌர்ணமி. இந்த பௌர்ணமி பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பர் ப்ளூ மூன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிலவு பூமிக்கு பக்கத்துல வரும்போது அது பிரகாசமாவும் அதோட ஒளி பல மடங்கு பெருகியும் பெரிய அளவுலயும் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நாம சூப்பர் மூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ப்ளூ மூன் பாத்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும்னு சொல்றாங்க. பொதுவா பௌர்ணமி நாளே பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும். அதுலயும் இந்த பௌர்ணமி சூப்பர் ப்ளூ மூனா இருக்கறனால இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு 100% உடனடியா உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு திங்கட்கிழமை. இது சிவபெருமான் மற்றும் சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இப்படி சந்திர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த திங்கட்கிழமை நாளோட சேர்த்து வரக்கூடிய பௌர்ணமிய நாம சோமவார பௌர்ணமின்னு சொல்லுவோம். இப்படி திங்கட்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி இன்னமுமே விசேஷமானதுன்னு சொல்லலாம். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு ஆவணி அவிட்டம். ஆவணி மாசத்துல வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தை தான் ஆவணி அவிட்டம்னு சொல்லுவோம். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க தொட்டதெல்லாம் பொன்னாகும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இந்த ஆவணி அவிட்டம் வரக்கூடிய நாள்ல நாம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துக்குமே நமக்கு 100% வெற்றி கிடைக்கும். இப்படி ஆவணி மாசத்தோட பௌர்ணமி, அதுவும் ப்ளூ மூன், சூப்பர் மூன், இது கூட சேர்ந்து வரக்கூடிய ஆவணி அவிட்டம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அற்புதமான பலன்களை அள்ளித்தரக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் மறக்காம நீங்க செஞ்சு பாருங்க. இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரங்கள் கூட உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில நம்ம சேனல்லையுமே இந்த நீல நிற பௌர்ணமி இருக்கக்கூடிய நாள்ல நம்ம வேண்டுதல், அதாவது நீண்ட நாட்களா நிறைவேறாத வேண்டுதல்கள், வெளியில சொல்ல முடியாத கஷ்டம் தீர்றதுக்கு உங்க பேரை 3 முறை மட்டும் எழுதினா போதும்னு சொல்லி ஒரு வீடியோ ஏற்கனவே கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவு எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரம். அதாவது உங்களுக்கு மற்ற வேண்டுதல்கள் இருக்குன்னா நான் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அந்த வீடியோல சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க, அதாவது பண கஷ்டம் தீர்றதுக்கு, வறுமை விலகிறதுக்கு, கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு, தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு, பணவரவு அதிகரிக்கிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நமக்கு கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத பிரியாணி இலை தேவைப்படும். ஒரே ஒரு பிரியாணி இலை இருந்தாலே போதும். பிரியாணி இலை பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். பண வசிய சக்தி இந்த பிரியாணி இலைக்கு ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம். அதனாலதான் பௌர்ணமி மாதிரியான பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இருக்கக்கூடிய நாள்ல இந்த பிரியாணி இலையை பயன்படுத்தி நாம பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்குது. இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க.
இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 12 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக மட்டும்தான் செய்யணும். இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல தேவையான பொருட்களை எடுத்து வச்சுக்கிட்டு உங்க முகம் கை கால கழுவிட்டு அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சிவபெருமான் கிட்டையும் அந்த சந்திர பகவான் கிட்டையும் மனசார உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் இப்போ உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. அதாவது கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் சரி, வறுமை இருந்தாலும் சரி, கொடுத்த பணம் திரும்பி வரணும்னாலும், அடகு வச்ச நகையை மீட்கணும்னாலும் சரி, பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரார்த்தனை செய்யும் போதும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட நீங்க பிரியாணி இலையில எழுதிக்கோங்க. அந்த ஹீலிங் கோடு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஸ்கிரீன்லயும் தெரியும். 03329552. இந்த ஹீலிங் கோட் ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஹீலிங் கோடுன்னே சொல்லலாம். இப்போ இந்த ஹீலிங் கோடு எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. யாருக்காக இந்த வேண்டுதல் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இன்னும் சொல்ல போனா நான் தம்ப்நெயில்ல கொடுத்திருக்கிற மாதிரி பண மழையில நீங்க நனையற மாதிரி கூட கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய எரிச்சிருங்க. இந்த பிரியாணி இலைய எரிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில நீங்க ஊதி விடுங்க. இப்படி ஊதி விடும் போது சந்திர பகவான பார்த்து, அதாவது வானத்தை பார்த்து, மேற்கு திசை வானத்தை பார்த்து இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய சொல்லிட்டு நீங்க ஊதி விடுங்க. இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா யார்கிட்ட இருந்து நீங்க கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களோட பேரை சொல்லிட்டு எவ்வளவு கடன் தொகை உங்களுக்கு இருக்கோ அந்த கடன் தொகையையும் சொல்லி நான் அவங்க கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. உதாரணத்துக்கு நீங்க ராஜாங்கிறவங்க கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கீங்கன்னா ராஜாவிடம் 5 லட்சம் ரூபாயை நான் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் நீங்க சொல்லணும். இப்போ சப்போஸ் நீங்க பணத்தை கொடுத்திருக்கிறீங்க, அது உங்களுக்கு திருப்பி வரணும்னா யார் உங்களுக்கு பணத்தை திருப்பி தரணுமோ அவங்க உங்க கையில பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டதா நீங்க சொல்லிட்டு பிரபஞ்சத்திற்கு நன்றின்னு சொல்லுங்க. அதே மாதிரி வறுமை விலகணும்னு நினைக்கிறவங்க எனக்கு 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் பணம் வந்து கொண்டே இருக்கிறது, பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் அப்படின்னு சொல்லுங்க. அடகு வச்ச நகையை மீட்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நான் கடன் பிரச்சனைக்கு சொன்ன மாதிரியே நீங்க சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி அவங்கவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தாம இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க சொல்லுங்க. 3 டைம்ஸ் சொல்லிட்டு இப்போ அந்த பிரியாணி இலை எரிச்ச சாம்பலை வானத்தை பார்த்து நீங்க ஊதி விட்டுருங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லும் போது முக்கியமா ஒரு விஷயத்த கவனிக்கணும். நீங்க ஏதாவது ஒரு ஆபத்துல இருக்கும்போது உங்களை யாராவது ஒருத்தவங்க காப்பாத்தினா அவங்களுக்கு எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு நீங்க நன்றிய சொல்லுவீங்களோ அதே மாதிரியான உணர்ச்சிகளை இப்ப உங்க மனசுக்குள்ள கொண்டு வந்து நீங்க நன்றிய சொல்லுங்க. இந்த நன்றிங்கிற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இத பத்தி நிறைய வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முழு நம்பிக்கையோட, உணர்வு பூர்வமா, மன உறுதியோட இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். அதுலயும் இன்னைக்கு அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கறனால இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.